ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சோடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கும், எப்படியாவது ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கும். என்ன பண்ணுவோம், நம்ம வளர ஆரம்பிக்கும் போது எண்ணெல்லாம் ரொம்ப லுக்கப் எய்ம் ஹைன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப உயரமாக இருக்கும். அதில் ஒரு 1000 பேர் அந்த போட்டி போடுறாங்கன்னா அந்த 1000 பேரில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 750 பேராவது எட்டி பிடிச்சிருவாங்க அவங்க லட்சியத்தை அப்படின்னு பார்த்தா அது நடக்காதது. ஒரு சில நபர்கள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அவர்களுடைய லட்சியத்தை எண்ணிய வாங்க எய்துவார்கள். ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸு. நம்ம போய் சேர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் வந்து லெஃப்ட் திரும்பலாமா, ரைட்டு திரும்பலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இப்படி பண்ணியிருந்தா நான் அப்படி போயிருக்கலாம்பா, இப்படி செஞ்சிருந்தா அப்படி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விதமான தடைகள் வந்து நம்மளை வந்து டேக் டைவர்ஷன் கொடுத்து வேற இடத்துல எடுத்து நிற்க வச்சுட்டு சாதிக்காதவர்களாக, சம்பாதிக்காதவர்களாக, வாழ்க்கையில் ஒரு லட்சியம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடியதை எட்டி பிடிக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரி டேக் டைவர்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கும். அதுக்காக தாங்க ஒரு குருவினுடைய பொற்பாத கமலங்களை நாம் ரொம்ப இறுக பற்றி கொள்ள வேண்டும். நம்ம என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாம், அந்த முயற்சியெல்லாம் மிக சரியான முயற்சியாக இருக்க வேண்டும். மிக சரியான இடத்திற்கு எனக்கு உகந்ததாக கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் குருராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது, ஏன் நீங்க கேட்க கூட வேணாம், நீங்க அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது மிக சரியான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வார். நம்ம உடனேலாம் எந்த முடிவுக்கு வந்துட முடியாது. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் சூழ்நிலையை வச்சு இதனால இப்படி ஆகி போச்சுப்பா, நம்ம இப்படி போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம், சுவாமி கும்பிட்றோம், குருநாதரை பிரார்த்தனை பண்றோம், என்னத்த வாழ்க்கையில பெருசா நம்ம சாதிக்க முடிஞ்சது பார்த்தியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடிவுக்கு மட்டும் வந்து விடாதீர்கள். இருப்பதை கொண்டு முழுமையாக சந்தோஷமாக இந்த காலத்தை அனுபவிக்க வேண்டும். குரு பக்தி இருக்கு, நமக்கு இறைவனால் குருவால் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து முழுமையாக அதனை ஏற்று ஒவ்வொரு கணத்திற்கு கணம் அந்த வாழ்வை நாம் அனுபவித்து கொண்டு செல்ல வேண்டும். பற்றாக்குறையா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அப்போ போனோம். இது வந்து ஒரு காயினுடைய ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கனவு, இதனை நோக்கிய உங்களது பயணம் தொடர்ந்து முயற்சியில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அது குருராஜர்கிட்ட சமர்ப்பணம் செய்வதாக இருக்க வேண்டும். அப்ப நாம் இருக்கின்ற வாழ்க்கை, எனக்கு இடப்பட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கர்மாவாக இருக்கலாம், நான் பண்ணதா இருக்கலாம், இல்ல சாபமா இருக்கலாம், எது வேணாலும் இருந்துட்டு போட்டேங்க, அதை பத்திலாம் கவலை இல்லை. எனக்கு நடந்துட்டு இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கு, சரி, அது ஒரு பக்கம். அது இருப்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய எதிர்கால லட்சியத்திற்காக, என்னுடைய நோக்கத்திற்காக, என்னுடைய வசதிக்காக, என்னுடைய லட்சிய கனவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நோக்கி என்னுடைய முயற்சியை செலுத்தி கொண்டிருப்பேன். இது ரெண்டும் ஒரு காயினோட 2 பக்கமா வச்சுட்டு நீங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை வந்து முழுமையான வாழ்க்கையாக இருக்கும். அந்த போப்பா, நமக்கு வந்தது இதுதான், நம்ம இதோடு இருந்துட்டு போகலாம், நமக்கு என்ன கடவுளை தான் கொடுத்தான், எதுவும் முயற்சி பண்ண வேணாம் அப்படிங்கிறதும் தேவையில்லை. இல்லை நமக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு வருத்தப்பட்டு வாழற வாழ்க்கையும் தேவையில்லை. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அது லேசினஸ். அது இது ஒவ்வொருவருடைய மனோநிலையை பொறுத்து தான். அது நம்ம என்னதான் சொன்னால் கூட நீங்கள் வாழ்க்கை எந்த மாதிரி பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறது தான். ஒரு கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான இதில் வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு கதை இது. அந்த கண்ணன் என்ன பண்றாரு, ஒரு சாதாரண வீடு அவருக்கு. அந்த வீட்டில் வந்து அவருக்கு 2 பிள்ளைங்க, அவங்க மனைவி. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தனியார் நிறுவனத்தில் இந்த வேன் ஓட்டுறது, இந்த குட்டியானன்னு சொல்கிறாருங்க, அந்த வண்டி ஓட்டுறது தான் வேலை அவருக்கு. அவருக்கு என்னென்ன பெருசாக ஆசையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ போனால் அப்படி போகணும்னு கனவுகள் இருந்தால் கூட அது வீட்டிலலாம் யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை. ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை சீக்கிரம் வரணும், நம்ம அடுத்தடுத்து மேன்மைமிக்க வாழ்க்கைக்கு போகணும், நம்ம தினம் குருராஜரை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், என்னைக்கு நமக்கு அனுகிரகம் கொடுப்பாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வருகின்ற வருமானம் வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு, குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, கரண்ட் பில் கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் மட்டுமே செலவு பண்ணி அவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அவர் நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ கண்ணா உனக்கு என்னப்பா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு கேட்கும்போது கண்ணன் சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்டணும், அந்த வீட்டில் வந்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கணும், நல்லா கொஞ்சம் வந்து பண வசதி இருக்கணும், 4 பேர் கேட்டால் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு அவர் நண்பர்கிட்ட சொல்கிறார். அவர் நண்பர் கேட்குறாரு, சரி உன் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. 100 ரூபாய் இருக்குப்பா அப்படின்றாரு. 100 ரூபாய் வச்சுட்டு இவ்வளோ பெரிய கனவு காண்றியா நீ அப்படின்னு கேட்கும்போது
100 ரூபாய் வச்சுட்டு 100 ரூபாய்க்குள்ளதான் கனவு காணணும்னு ஒன்றும் கிடையாது. இது என்னுடைய எதிர்பார்ப்பு, இது என்னுடைய தேவை, இது என்னுடைய லட்சியமாக நான் நினைத்து என்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கேன். கரண்டா வாழக்கூடிய வார்த்தைக்கு, நிகழ்கால வாழ்க்கைக்கு எந்த பாதகம் வராமல் என்னுடைய கடமைகள் நான் செவனே செய்து கொண்டு எதிர்கால வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு குருராஜர்கிட்ட நான் நித்தமும் கேட்டுதான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்தவுடன் அவர்கிட்ட கேட்கறது தான், ஐயா எனக்கு நீங்க திடீர்னுலாம் அப்படியே ஜெய் பூம்பாலாம் பண்ண வேணாம் ஐயா, எனக்கு உழைக்கக்கூடிய அந்த உடல் தெம்ப கொடுங்க, பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த அறிவை கொடுங்க, தோல்விகள் வந்தால் அதுல இருந்து துவளாமல் மீண்டும் முயற்சிக்கக்கூடிய அந்த உத்வேகத்தை கொடுங்க, இதெல்லாம் கொடுங்க குருராஜா. இதெல்லாம் கொடுத்தீங்கனால எனக்கு அந்த செல்வம் வருவதற்கு உண்டான ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் மாதிரி இது இருக்கும், இதை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அவருடைய நண்பர்கிட்ட சொல்றாரு. நிச்சயங்க, நீங்க ராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கும்போது அவருடைய அனுகிரகன்றது நம்ம திருப்பி சொல்றோம். எப்படின்னா திடீர்னு அப்படி எப்படி வரும்னா எந்த ரூபத்தில் வரும் என்றே சொல்ல முடியாது. ஒரு வாய்ப்பா வரலாம், இல்லை ஒரு மனிதர் மூலமா வரலாம், ஒரு மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாக வரலாம், ஒரு அரசாங்க உத்தரவு மூலமாக வரலாம், ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும், நேரடியாக வராது. நீங்கள் அவரை தொடர்ந்து பிரார்த்திக்க அவருடைய பொற்பாத கமலங்களை இறுக பற்றிக்கொள்ள அவர் உங்களுக்கு உண்டான அனுகிரகங்களை தகுந்த நேர காலம் பார்த்து நிச்சயமாக அருள்வார். நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க எந்த இறைவனை வேண்டுமானால் வணங்கி, எந்த கடவுளை வேண்டுமானால் வணங்கி கொள்ளுங்கள், அதெல்லாம் இங்க டசன்ட் மேட்டர். உங்க இஷ்ட தெய்வங்கள் யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் குருவாக நீங்கள் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை ஏற்று அவரை பிரார்த்திக்கும் பொழுது, அவரை வணங்கும் பொழுது, கருணா சாகர மூர்த்தியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய குருராஜர் நாமளே சாதாரணமாக பார்த்து ஒரு ஆள் ரொம்ப வறுமையில் இருக்கார், வறியவராக இருக்கிறார், பசியில கேட்கிறார் போது சாதாரணமாக இந்த பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள், அவர்களால் முடிந்ததை கொடுக்கக்கூடியவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். சாதாரண மனிதர்களே அப்படி இருக்கும்போது அவர் மகா பிரபுங்க, அவரு சன்னியாசியாக ஒரு பெரிய இடத்துல குருவுக்கெல்லாம் ராஜாவாக அமர்ந்திருக்கிறார். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள் லௌகிக வாழ்க்கையில் அவர் அடைந்தாலும் கூட அந்த துன்பங்களின் வழிகளும் அந்த வேதனைகளும் அவருக்கு நிச்சயமா தெரியும். அதனோடு தான் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பரிபூரண நம்பிக்கையோடு அவர்கிட்ட நம்ம போயிட்டு நின்று அவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக அவருடைய அனுகிரகங்கள் ஆசிகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நாம எப்பவுமே நம்ம மேல அவர் இறக்கப்படுற அளவுக்கும், நம்ம மேல பாசம் செலுத்தக்கூடிய அளவுக்கும், நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவுக்கும் அதற்கு தகுதியுள்ள நபர்களாக நாம் இருக்கணுங்க. முதல்ல அது மட்டும் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு குவாலிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா சான்ஸே கிடையாது. அது எப்படிங்க இருக்குதுன்னா அதை நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தான் தெரியும், நான் யார் என்பது எனக்கு தான் தெரியும். நீங்கள் யார், அதாவது எந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் யாரும் பார்க்காத சூழ்நிலையில் கூட தவறு பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் சரி. நம்ம கண்ணன் என்ன பண்றாரு, அந்த குட்டியான வண்டி ஓட்டுறாரு சொன்னோம் இல்லைங்களா, அவர் வண்டி பிரைவேட் தான் எடுத்துட்டு போறாரு. அவருடைய சந்தர்ப்பத்தில் ஒரு முறை ஒரு சேட்டு ஒருத்தர், ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் என்ன பண்றாரு, ஒரு மிகப்பெரிய லோடு அவருடைய கடையுடைய ப்ராடக்ட்ஸ், ஏதோ ப்ராடக்ட்ஸ், இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதோ சேல் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தத்தையும் எடுத்துட்டு அவரை ஒரு மிகப்பெரிய ஷாப் வச்சிருக்காரு, குடோன் வச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பார்சலாக வருகிறது. அது மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஹார்பர்ல இறக்கிட்டு வரணும். அந்த மாதிரியான ஒரு டியூட்டி இவருக்கு வருது. இவர் என்ன பண்றாரு, கண்ணன் அந்த வண்டியை எடுத்துட்டு பின்னாடி ஃபுல்லா லோட் பண்ணிடுறாங்க. அந்த பொருட்கள், அந்த கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் மொத்தம் ஏற்றிடுறாங்க. ப்ளஸ் முன்னாடி அந்த 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 சேட்டும் உட்காந்துடுறாரு. அந்த பிஸ்னஸ் மேன் மார்வாடி சொன்ன இல்லையா, சேட்ஜி, அவரும் அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டோன்னே வண்டி நேராக போயினோடனே அந்த லோடு அன்லோட் பண்ணுறாங்க. சேட்ஜி இறங்குறாரு. இறங்கிட்டு போதும்பா, ரொம்ப நன்றி, எவ்வளோப்பா காசு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, நீங்கள் அந்த கம்பெனியில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இதை நீ வச்சுக்க 50 ரூபா. இல்லை நீங்கள் கம்பெனியில் கொடுத்துருங்க, அங்கே நான் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வண்டியை எடுத்துக்கொண்டு, வாகனத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்துடுறார். கண்ணன் என்ன பண்ணுறாரு, அவருடைய வீட்டுக்கு எடுத்துன்னு வர்றார் வண்டியை. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த வண்டியை சுத்தம் பண்ணும்போது உள்ளே திறந்து பார்த்தா உள்ளே ஒரு பை இருக்கிறது. அந்த பையை திறந்து பார்த்தா பை நிறைய பணம் இருக்குது. என்னடா பண்ணுறது இந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு நேராக வீட்டில் எடுத்துடுறாரு. அன்று இரவு ஆகி விடுகிறது. யாரும் எந்த தகவலும் அவர்கிட்ட இருந்து வரல, யாரும் கேட்கல. பணம் வேணும், பணம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்ஜி கிட்ட இருந்து கூட எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வரல, இவரை கான்டாக்டும் பண்ணல. சேட்ஜி என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஹார்பருக்குள்ள போகும்போது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளோ பெரிய இடத்துல நம்ம மிஸ் பண்ணதுனால அது திருப்பி கண்டுபிடிக்க முடியும், அதாவது பெருந்தொகை அந்த இடத்துல. அப்ப அந்த நேரத்துல கண்ணன் யோசிக்கிறார், அந்த இரவு, இந்த பணம் இது எனக்கு சொந்தமான பணம் கிடையாது, இது வேறு ஒருவருக்கு சொந்தமான பணம்.
வேறு ஒருவருக்கு சொந்தமான பொருள் என்னிடம் இருக்கும்போது அது எனக்கு சொந்தமில்லை என்று சொல்லி உருவேரிடம் ஒப்படைக்கலாமா வேண்டாமா என்பதே என் குருநாதர் எனக்கு வைக்கக்கூடிய சோதனை. இதுதாங்க பாயிண்ட். இதுதான் பாயிண்ட். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும் பாருங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா, அவர் அபிமானத்தை பெறுவது எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறோம் இல்லைங்களா? அந்த கொஸ்டினுடைய ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு கோட் இதுதான். இந்த பிளேஸ் தான் இது. இது என்னன்னா, பணம் கிடைச்சிருச்சு கண்ணன் கிட்ட, பை நிறைய பணம் இருக்கு, லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. அந்த பணத்தை சொந்தம் கொண்டாடி யாரும் வரல. சேட்ஜியும் என்ன நினைச்சிட்டாரு, ஹார்பருக்குள்ள எங்க மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டாரு. இவருடைய அலுவலகத்துல இருந்து வரல. இவர் நினைத்தால் அந்த பணத்தை முழுவதுமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, கண்ணன், நான் ஒரு குருநாதருடைய பக்தர், குருராஜர் என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு வந்த சோதனை. என்ன சோதனைனா, இந்த பணத்தை நான் வைத்துக் கொள்கிறேனா இல்ல உரியவரிடம் ஒப்படைக்கிறேனா அப்படிங்கிறது தான். இல்ல, நான் என்றென்றும் என்னுடைய குருநாதருடைய பக்தனாக இருக்க விரும்புகிறேன். இதெல்லாம் தற்காலிகம் தான். எவ்வளவு பணம் எது எப்படி இருந்தாலும் கூட அதற்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கிறது. அவைகள் நீண்ட நாட்களும் தங்காது. என்னுடைய வயசும் நீண்ட நாட்கள் இருக்காது. நான் இருக்கக்கூடிய காலகட்டமும் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு பக்தன் குருராஜர் மீது ஆத்மார்த்தமான பக்தியாக இருந்து இப்படி வாழ்ந்தான் என்று நாளை இந்த உலகம் பேசும். இதை நான் கொண்டுட்டு போயிட்டு அந்த சேட்டுக்கிட்ட கொடுத்துட்றேன் சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்து கண்ணன் சேட்டு வீட்டுக்கு போறாரு. சேட்டு வீட்டுக்கு போன மட்டும் சேட்டு வீட்டுக்கு கதவு தட்டின உடனே, சேட்டு வீடு அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா, அவர் நிறைய ஹோல்சேல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. அது ஒரு பெரிய தொகை. அது அவர் வீடு ரொம்ப நிசப்தமாயிட்டு இருக்கு. இந்த அம்மா கேட்குறாங்க, யார்ப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஐயாவை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஐயா கிட்ட போய் சொல்கிறாங்க, யாரோ ஒரு ஆள் உங்களை தேடி வந்திருக்காருங்க, டிரைவர் மாதிரி இருக்கு, வண்டி எடுத்து வந்திருக்காரு, அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லு போ அப்படின்னு சொல்கிறார் அந்த சேட்ஜி. அம்மா, நேற்று வண்டியில் வந்தார், சொல்லுங்க அவர்கிட்ட ஒரு பை அப்படின்றாரு. ஒரு பையனை ஒரு சொல்லி முடிக்கிறதுனால சேட்ஜி காதில் உள்ள விழுந்து, அவர் காதில் விழுந்து உள்ள இருந்து வெளியில இந்த கதையை நான் விரைவாக சொல்றேன். உள்ள இருந்து வெளியே தம்பி வாப்பா, உள்ள வாப்பா, உட்காருப்பா. அந்த பையை வெடுக்கென்று பிடுங்கி திறந்து பார்த்து எண்ணி பார்க்குறாரு. இதுல எவ்வளவு பணம் இருந்தது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எடுத்தோன்னே தான் கேட்டாரு, இது எங்க இருந்தது அப்படின்னு அடுத்து கேட்குறாரு. எல்லா கேள்வியும் அடுக்குகிறார். கண்ணன் சொல்றாரு, ஐயா இது என் வண்டியில நீங்க வச்சுட்டு இருந்தீங்க, நான் அதை கவனிக்கல, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வண்டியை தொடக்கலான்னு நைட் நான் உள்ளெல்லாம் கிளீன் பண்ணும்போது பார்த்தா தான் இந்த பை இருந்தது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால நைட் கொண்டு வர முடியாதுன்னு நான் இப்போ எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு அப்படின்னோடனே, இதுல எவ்வளவு பணம் இருக்கு நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறேன். இல்லை தெரியாதுங்க எனக்கு அப்படின்னு. 20 லட்சம் ரூபாய் இருக்கு தம்பி இதுல அப்படின்றது. நான் உன்னை சந்தேகப்படவே இல்லை. அந்த வண்டியில வைத்த ஞாபகமே எனக்கு எப்பவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த லோட்லாம் வந்ததுனால இது வேற எங்கேயோ எடுக்கப்பட்டிருக்கிறது, திருடப்பட்டிருக்குதுன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு தர, அவருடைய அந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள்லாம் அந்த ஹோல்சேல் விலையில நான் தரேன், நீ உங்க பகுதியில அதை வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தர. இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை சூழ்நிலை, கண்ணனுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படி மாறுது. சேட்ஜியுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக மாறுகிறார். முதல்ல கொஞ்சம் பொருளை தர, 20 லட்சம் ரூபாய் திருப்பி கொண்டு கொடுத்துட்டாருங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரிய மனிதராக இருக்க வேண்டும். நீ எத்தனை 1 கோடி ரூபாய்க்கு நீ இங்கிருந்து பொருட்களை வாங்கி கொண்டு சென்றாலும் கூட நீ நிதானமா கொடுன்னு சொல்லிட்டு அவர் மேல் பரிபூரண நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு சான்றாக அமைந்து விட்டது இந்த சிச்சுவேஷன். சேட்ஜி கொடுத்துட்டாரு, வாங்கினாரு, போனாரு, படிப்படியாக வளர்ந்தார். கண்ணன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக மாறினார். இதுதான் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு உண்டான காலகட்டங்கள் பல்வேறு விதமாக குருராஜரிடம் வரும். இப்போ கண்ணனுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சு, எல்லாம் மறைஞ்சு போச்சு. பெரிய வீடு கட்டிட்டாரு, பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டாரு, பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காரு. குருராஜருடைய வைபவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு பணத்தை பெருமளவு செலவு செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் அந்த சேட்ஜியை மறக்காமல் நினைவு கூறுகிறார். இதுதாங்க கடவுள் குருநாதர் செய்யக்கூடிய வேலை. இது நம்ம காத்துட்டே இருக்கணும், அவர்கிட்ட கேட்கணும், ராயரா எது நல்ல வாய்ப்புன்னு எனக்கு தெரியல, ராயரா எது நல்ல வாய்ப்பு. இது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பொசிஷன்ல இருந்தாலும் இந்த ஸ்டோரி, இதில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் அப்ளை பண்ணலாம். எந்த வாய்ப்புன்னு எனக்கு தெரியல, இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பா, இது நல்ல வாய்ப்பா, இது எடுத்தா எங்க போகலாம், அது எடுத்தா எங்க போகலாம், எங்க தெரியல அப்படின்னு கேட்கும்போது அவரே உங்களுக்குள்ளாக இருந்து ஒரு இன்ட்யூஷன் கொடுப்பார். நிதானமா காத்துட்டு இருக்கணுங்க. அவர் பார்த்துட்டு இருக்காருங்க, உங்களை பார்த்துட்டு இருக்காரு, என்ன பார்த்துட்டு இருக்காரு, என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சிடுமா? அவருக்கு தெரியாம புத்திசாலித்தனமா இப்படி பண்ணிடலாமா, இது செஞ்சிடலாமா, அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கலாமா நம்ம? அவருக்கு பார்த்தார், அவருக்கு என்ன தெரிய போகுது, வந்தது இப்போதான் போய் எவனோ வண்டியில வச்சுட்டு போகிறான், எடுத்து விடுறா, பேக் பண்றா, உள்ளன் பண்ணிடலாமா? அது சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை, வெகு சாதாரண மனிதர்கள் செய்வார்கள். அது போல நீங்கள் அது கிடையாது, நாம் அது கிடையாது. அப்படிங்கிறத
நம்முடைய செயல்பாடுகள் மூலம் நாம் எந்த அளவு உயர்ந்திருக்கிறோம் என்று நமக்கு நாமே உணரும் பொழுது, குருராஜரிடம் பிரார்த்திக்கும் போதும் அவர்கிட்ட கேட்கும் போதும் அனுக்கிரகங்கள் சாதாரணமாக வந்து சேர்ந்து விடும். நீங்க எங்கேயும் தியானம்லாம் பண்ண வேணாம், அப்படியே உட்காந்து கண்ணை மூடின்னு அப்படியே உட்கார வேணாம், இல்லை வாட் இஸ் வாட்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், அதெல்லாம் எங்கேயும் போக வேணாம். நான் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்துட்டேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னால் ஒரு சன்னியாசி இருந்தார். ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த உலகத்தில் அனுபவித்து வைராக்கிய வாழ்வை வாழ்ந்து தஞ்சாவூரிலே அந்த சன்னியாச பீடத்தை ஏற்று துங்கபத்ரா நதி பாயும் மாஞ்சாலம் கிராமத்தில் அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணார் அவர்? 1671 ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்தார். தன்னுடைய மூச்சை அடக்கி சரீரத்தோடு யோக நித்திரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய மகா ஞானி மகாபிரபு, அவருடைய பக்தன்ங்க நானே, அவருடைய பக்தை நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் என்னுடைய பணிகளை 100க்கு 100% செய்வேன். எனக்கு எந்த டாஸ்க் வந்தாலும் அதை 100% நான் யார் என்று நிரூபிப்பேன். அந்த டாஸ்க்கு உண்டான அந்த ரெமுனரேஷன், அதுக்கு இது இருக்கு பாருங்க, அதனுடைய பலன்கள், அந்த பலன்கள் கொடுப்பது என்பது அவர்கிட்ட இருக்கு. அவர் நாமத்தை சொல்லி அவர் பெயரை சொல்லி நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நீ என்ன தொழில், எந்த பணி, எது செய்தாலும் சரி செய்துட்டு இருக்கேன். மிக சரியான திசையில் செய்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு தெரியும், கருணாமூர்த்தி அவருக்கு தெரியும், அவருடைய பக்திக்கு என்ன தரணும், எப்படி தரணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அவர் கொடுத்துட்டு போகிறார். நான் வருத்தப்பட வேண்டும்? இதெல்லாம் இடையில் வந்தது. இந்த பணி செய்வது, வேலை செய்வது, பணத்தை தேடுவது, இல்லை வியாபாரத்தை விருத்தி பண்ணுவது, இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்வில் ஏற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரங்களில் நான் முத்திரை பதிப்பேன், நான் பஞ்ச் பண்ணுவேன். நான் யாரும் சொல்லிட்டு இந்த இடத்துல செய்ய முடியும், நான் ஜெயிப்பேன். அது எனக்கு பொருட்டு கிடையாது. ஆனால் பிறந்ததிலிருந்து கடைசி வரை என்னுடைய உயிர் மூச்சு ஓடிட்டு இருக்கு இல்லையா, அந்த உயிர் மூச்சின் முற்று புள்ளியாக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம். ஏன்பா அது இருக்கணும்னா அவ்வளவுதான், அதுதான், தட் இஸ் லைஃப். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இங்க வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க நத்திங் இஸ் ஹியர், எதுவுமே கிடையாது. அதுதான் அவருடைய அனுகிரகம், அவருடைய ஆசிகள். அவ்வளவு பெரிய ஞானியுடைய பக்தனாக நாம் இருந்தோம்னா அவருக்கு கொண்டுட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறாருங்க, எல்லாத்தையுமே கொடுத்துருவார். நீங்கள் உங்களை மிக பெரிய அளவில் நீங்கள் ஒரு சாமானியர் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நினைங்க. நீங்கள் கூனி குறுக வேண்டிய அவசியம் கிடையாது. அது பக்தியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட பேசுங்க. இந்த ஆராதனை நாளில் இந்த 30ஆம் தேதி மடத்துக்கு போங்க, அவர் போங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. முடியாத காரியங்கள் நடக்க மாட்டேன். குருராஜன் வேலை போயிடுச்சு, வெளியில வந்துட்டு ஏதாவது நடக்கும்னு பார்த்தேன், அதுவும் நடக்கல, பணமும் வரல, கடன் தொல்லை உயரப்போகுது, என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆத்மார்த்தமான பக்தியோடு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அமைதியாக உங்களுடைய சுற்றுப்புறத்தில் நடப்பதை பாருங்கள். 100% உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக குருராஜர் உங்களுக்கு உண்டான அனைத்து பலத்தையும் கொடுத்து உங்களை காத்து நிற்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். சீர்ஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர ராகவேந்திர. சீர்ஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர.